கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். 1927 ஆண்டு ஸ்காட்லாந்து தேசத்தில் பிரபலமான போதகர் ஆர்தர் என்பவர் பிரசங்க பீடத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் பேசிய தலைப்பு, வாழ்க்கை தள்ளாடும் போது என்ன செய்வது, நாம் விரும்பினவைகள் நடக்காத போது என்ன செய்வது. இதை குறித்து வேத வசனங்களின் அடிப்படையிலே அவர் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய மனைவி சுகவீனமாய் படுத்திருந்தவர்கள் மரித்து போனார்கள். திருச்சபை எல்லாம் அவர் பேசி முடிக்கும் வரை காத்திருந்து, பேசி முடிந்து கீழே இறங்கின உடனே அவர்கள் இந்த தகவலை தெரிவித்தார்கள். அப்பொழுது அவர் முழங்காற்படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். இடையிலே அவர் கண்டுபிடிக்கும் போது, ஐயா, மனைவி மரித்து போனால் நீங்கள் துக்கப்பட்டு அழுவீர்கள் என்று நினைக்கும் போது நீங்கள் கர்த்தரை நோக்கியே பார்க்கிறீர்களே, நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறீர்களே என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், உங்களுக்கெல்லாம் இன்னும் வாழும் வாழ்க்கை இருக்கிறது, இன்னும் சந்தோஷமான ப்ரோக்ராம்லாம் இருக்கு, பண்டிகைகள் இருக்கிறது, இன்னும் சில காலம் வாழுவோம், அதன் முடிவில் கடவுளுடன் சேருவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால நீங்கள் பலவற்றை சிந்திக்கிறீர்கள். ஆனால் இனி எனக்கு சிந்திப்பதற்கு ஒன்றுமில்லை. நான் வயோதிகத்தை அடைந்து விட்டேன். என்னோடு பயணித்த என்னுடைய மனைவியை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். இனி நான் போவது அவரை நோக்கி அல்லவா? எனவே அவரை நோக்கி மட்டுமே நான் இனி பார்ப்பேன். ஆகாயத்தை பறந்து கொண்டிருந்த போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்படும் போது அது கீழே விழுந்த பிறகு அதன் பைலட் எங்கே பார்க்க முடியும்? அவன் பூமியை தான் நோக்கி பார்க்க முடியும். அதே போல என்னுடைய பிள்ளைகள் பெரியவர்களாகி பல இடங்களிலும் செட்டில் ஆகிவிட்டார்கள். நானும் என் மனைவியும் கடைசி காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் அவளை எடுத்துக்கொண்டார். அடுத்து என்னை எடுத்துக்கொள்ளும் வரை நான் அவரையே நோக்கி பார்ப்பேன். அவரே என் நம்பிக்கை. அதனால்தான் இனி தொடர்ந்து நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன் என்று அவர் ஜெபம் பண்ண போய்விட்டார். அதனால்தான் நான் இனி தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருப்பேன் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார். சங்கீதம் 71:3, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறேன். சங்கீதம் 73:24, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. பூலோகத்திலே அநேகத்தை அனுபவித்து முடித்து விட்டவர்களுக்கு இனி பூலோகத்திலே தேடுவதற்கு ஒன்றுமில்லை. பூமியிலே ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொரு காரியமாக வெறுத்து கொண்டே வருகிறார்கள். சங்கீதக்காரன் அந்த உயரிய நிலை அடைந்து விட்டான். பூமியிலே எனக்கு வேறே விருப்பம் இல்லை, பரலோகத்திலே நான் வந்து சேருவேன் என்ற நம்பிக்கையோடு வாழ்கிறேன் என்று சொல்லுகின்றான். அநேக காரியங்களுக்கு மத்தியிலே நாம் கர்த்தரை தேட துவங்கினால் அதுதான் நம்முடைய அனுபவமாக இருக்கும். முடிவு வரை நம்மை வழிநடத்தவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லவராகிய அவருக்கு நாம் மகிமையை செலுத்தி வாழ்வோம். அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.